ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் அண்ட் பாதாம் மில்க் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பொருள் முதல்ல ஊற வைக்கணும். அதுக்கு 10லேருந்து 12 பாதாம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். இன்னொரு கிண்ணத்தில் இது சப்ஜா விதைகள், அதாவது துளசி விதைகள்னு சொல்லுவாங்க. இது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை இன்னொரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு ஏன் ஊற வைக்கணும் அப்படின்னாக்க, லேசாக இது சுடு தண்ணி, அப்போ தான் சீக்கிரம் அந்த தோலை நம்ம உரித்து எடுக்கலாம். அதனால் இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி துளசி விதைகளை இது நார்மல் வாட்டர் தான். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது நல்லா ஊறட்டும். நம்ம அப்புறமா ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சப்ஜா விதைகள் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 நிமிஷம் போதும் அது ஊறுறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். இது பாருங்கள், போட்ட உடனே கலர் மாறிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா பிளாக் கலராக இருந்தது. அதே மாதிரி இது பாதாம் பருப்பு ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த வெந்நீரில் ஊற வைக்கலாம். வார்ம் வாட்டர் தான் இது, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணி சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தோல் சீக்கிரமாக நமக்கு பீல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ஈஸியாக வரும். அதுக்காக தான் இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்துடலாம். ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கிளாஸ் நிறைய பால் எடுத்துருக்கேன். அதாவது இது ஒரு 200 ml இருக்கும், அந்தளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இது நம்மளோட தேவையை பொறுத்து தான், நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணும் அப்படின்றத பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாரி, இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது இந்த பால் சில்லுன்னு இருக்குது. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா சப்ஜா விதைகள், அது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அடித்து வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பாதாம் மில்க் செய்யலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கிறேன். இது பொங்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஊற வச்சோம் இல்லையா பாதாம் பருப்பு, அதுக்கு தோல் எடுத்துடலாம். பாருங்கள், பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்படி செஞ்சாலுமே இந்த தோல் உறிஞ்சி வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதாம் பருப்பு எல்லாமே தோல் எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை 1 2 அப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 2 நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை அந்த கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இதோட அந்த காய்ச்சின பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணி குங்குமப்பூவை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் பாதாம் மில்க்குக்கு இது கலர் கொடுக்கும். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் அந்த மில்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், நம்ம கொதிக்க வச்ச பால் நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்ச பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, இதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள், இது வாசனைக்காக.
நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்குள்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் பால் நல்லா கெட்டி ஆகும். ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு நல்லா கரண்டி போட்டு அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா குங்குமப்பூ பாலில், இதை வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். குங்குமப்பூ கலந்த பால் சேர்த்த பிறகு நல்லா இது மாதிரி மெதுவாக கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாதாம் மில்க்கு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாதாம் மில்க்கை பொறுத்த வரைக்கும் சூடாக குடித்தாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தாலும் சில்லுன்னு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அது உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள், நம்மளுடைய ரோஸ் மில்க்கும் பாதாம் மில்க்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.